நமசிவாயம் கிருபாலினி என்ற 27 வயதுடைய இந்த குடும்ப பெண் முன்னாள் போராளியாவார். கிளிநொச்சி உழவனூர் கிராமத்தைச் சேர்ந்த இவர் 2006ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்தார். பின்னர் தமிழீழ காவல்துறையில் இணைக்கப்பட்ட கிருபாலினி இறுதிக்கட்ட போர் உக்கிரமடைந்திருந்த காலப்பகுதியான 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஷெல் தாக்குதலில் காயமடைந்திருந்தார். இதனால் 2 கைகளின் விரல்களும் செயலிழந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு வவுனியா பாம்பைமடு தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். 2010ஆம் ஆண்டு மே மாதம் ஸ்ரீலங்கா ராணுவத்தால் விடுதலை செய்யப்பட்ட அவர் கிளிநொச்சி உழவனூர் பகுதியில் மீண்டும் குடியேறினார். தடுப்பு முகாமில் நீங்கள் எந்த காலப்பகுதியில் எத்தனை வருடம் அங்கே இருந்தீங்க? அங்கே 2009ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் போயிட்டு 2010 4ஆம் மாதம் வரையும் இருந்தாங்க. புனர்வாழ்வுன்னு சொல்லி தான் வச்சுருந்தது. ஆனால் புனர்வாழ்வு கையிலான எங்களுக்கு எந்த தொழிற்பயிற்சியுமே பழக்கம் இல்லை. புனர்வாழ்வு அங்கே இருந்தாங்க. ஆனால் ஒன்றும் பழக்கம் இல்லை. 2010 4ஆம் மாதம் ஊனமுற்றோர் கையேலான்னு சொல்லி விட்டது முகாமில் யுத்தத்தினால் அனைத்தையும் இழந்துள்ள தங்களால் கணவரின் நாளாந்த வருமானத்தில் அன்றாட வாழ்க்கையை கூட கொண்டு நடத்த முடியாதுள்ளதாகவும் கிருபாலினி தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் இருதய நோயாளியான தனது மகனின் மருத்துவ செலவை கூட சமாளிக்க முடியாமல் திணறுவதாக கிருபாலினி கவலை வெளியிடுகின்றார். அவர் ஒரு தேத்தனி கடையில் சராசரி 700 ரூபா சம்பளத்துக்கு தான் வேலை செய்து கொண்டிருக்கார். என்ற கையும் மேலே அது ஊனமுற்றோர் இதில் இருக்கிறோம். படி எனக்கும் வருத்தம், இருதய வருத்தமாக மாதம் கொழும்புக்கு ஒவ்வொரு மாதம் கிளினிக் கொண்டு போய் வாரது. தடுப்பு முகாமிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் எந்தவொரு வாழ்வாதார வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என கவலை வெளியிடும் அவர், எந்த சமூகத்தின் விடுதலைக்காக போராடினார்களோ அதே சமூகம் இன்று தங்களை மதிப்பதே இல்லை என்றும் ஆதங்கம் வெளியிட்டார். வடமாகாண அமைச்சால முன்னாள் போராளிகளுக்குன்னு சொல்லி பதியப்பட்டது. உதவி திட்டம்னு சொல்லி பதிஞ்சது. அதெல்லாம் பதிஞ்சால் இன்னும் உதவி கிடைக்கல. இங்கே முன்னாள் போராளிகள்னு சொல்லி நாங்கள் நாட்டுக்காக ஏதோ போராடணும்னு கேட்டான்னு சொல்லுங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் போராடணும்னு சொல்லி கடைசி வரை இறுதி வரை இருந்து போராடிட்டு வந்த நாங்கள் சரியான அந்த நேரம் கஷ்டப்பட்ட நாங்கள் இந்த நேரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். முன்னாள் போராளிகள் சரியான கஷ்டத்தில் வறுமையில் தொழில் வாய்ப்பு இல்லாமல் யார்கிட்ட உதவியும் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்காக அவங்க தங்களால் இயன்ற உதவிகளை செய்து எங்களை ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துவாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அதை அவங்க செய்யணும்னு நான் நினைக்கிறேன். எவரது உதவிகளுக்காகவும் கையேந்தி கொண்டிருக்காது உழைத்து வாழ விரும்பும் கிருபாலினிக்கு முன்னாள் போராளிகள் என்ற காரணத்திற்காக எந்தவொரு வேலையையும் கொடுக்க எவரும் முன்வருவதில்லை. இந்த நிலை கிருபாலினிக்கு மாத்திரமன்றி ஸ்ரீலங்கா ராணுவத்தினால் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ள பெரும்பாலான முன்னாள் போராளிகளின் நிலைமையும் இதுவாகவே காணப்படுகின்றது. சரியான கஷ்டம் எங்களுக்கு தொழிலும் செய்யலாம். தொழில் வாய்ப்பு கண்டு தேடி எங்கேயும் போனாலும் கையேலான்னு சொல்லி தொழில் தராங்க. இல்லை கையேலாம் நீங்கள் தொழில் செய்ய மாட்டீங்க கரண்ட் இல்லைன்னு சொல்லி காமெண்ட்ஸில் கூட எடுக்கிறாங்க. இல்லை இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ எங்களை தமிழர்கள் இப்போ நாங்கள் வெளிநாடு வழியாக இருக்கிறாங்க. வறுமையில் தொழில் வாய்ப்பு இல்லாமல் யார்கிட்ட உதவியும் இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்காக அவங்க தங்களால் இயன்ற உதவிகளை செய்து எங்களை ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துவாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அதை அவங்க செய்யணும்னு நான் நினைக்கிறேன். IBC தமிழ் செய்திகளுக்காக கிளிநொச்சியிலிருந்து துவாரகி சுந்தரமூர்த்தி.